என்னது? ஹலோ, நீ இன்னமும் வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கியா? அது வந்து முதலாளி, இன்னைக்கு சனிக்கிழமை. உன்னோட மூளை கலங்கி போயிடுச்சா என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆனா கேலண்டர்ல சனிக்கிழமைல போட்டிருக்கு. எப்படி சுத்தம் பண்ண போற? எனக்கு உடனே பேப்பர் தேவையாச்சே. என்ன பண்றது? தூங்கி நீ நேரத்தை வீணாக்குனதுனால இன்னைக்கு நீ டபுள் டைம் வேலை பார்க்கணும். மறுபடியுமா? ஐயா, நான் வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல. குட்டி, நான் உன் அம்மா பேசுறேன்ப்பா. மம்மி, என்னாச்சு மம்மி? மறந்துடாத, நாளைக்கு உன் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. இதுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் பணம் செலுத்தாத காரணத்தால் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. என்னது? நான் இப்பதானே பில்ல கட்டினேன். இப்ப என் ரத்தத்தை குடிக்க போறீங்களா? அப்பாக்கு வேற ஆபரேஷன் நடக்க போகுது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது? அச்சோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன்பா. ஹலோ மம்மி. ஐயா, என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. என்னால வேலை செய்ய முடியாது. என்ன பண்ண? ஒழுங்கா வேலை செய், இல்லனா இந்த வேலையை விட்டு ஒழுங்கா மரியாதை போயிடு. ஆனா முதலாளி, இதெல்லாம் நியாயமே இல்ல. இப்ப நான் இந்த வேலையை விட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. ஆனா ஒருவேளை நான் ஏதாச்சும் போலீஸாக்கு சொன்னேன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் போன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. என்னால எந்த நிலைமையிலையும் வேலையை விட முடியாது. உடம்பு முடியாத என் அப்பாவை இந்த நேரத்துல பார்க்க முடியாது. நான் எவ்வளவு மோசமான பையன். கண்டிப்பா நான் ஒரு நல்ல பையனே கிடையாது. ஆமா. என்னோட ரம்பத்துக்கு பதிலாக இந்த தொடப்பை என் கையில இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதது கூட எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இந்த மரத்தை ஏன் வெட்ட முடியல? இதை நான் ஆன் பண்றதுக்கே மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே ஒன்றும் புரியல. இந்த லக்கா திரும்பவும் மரத்தை வெட்டான்டா. எனக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம போய் அவனை பிடிக்கலாம். நான் எப்பேற்பட்ட துரதிருஷ்டசாலின்னு பாருங்க. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரோட விளையாடவும் எனக்கு மூடு இல்லடா. என்னது? நான் என்ன அவசரப்பட்டேன்னா? இந்த கரடி பயலுக என் ரம்பத்தை உடைச்சிடுச்சுன்னா அப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது. இது சூப்பரான காரணமாலாம் இருக்கும். ஒழுங்கா என் தேனை திரும்ப கொடுத்துடு. இந்தாடா. தம்பி, ஏதோ தப்பா இருக்குடா. இதையும் வச்சுக்கோங்க. இது நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்குற பரிசு. என்ன? பிரமாதம். உடைச்சு போடுங்கடா. நல்லா உடைச்சு போடுங்கடா. இப்போ இந்த உடைஞ்ச ரம்பம் தான் நான் வீட்டுக்கு போறதுக்கு உதவ போகுது. இன்னைக்கு எல்லாமே ஏதோ வினோதமா இருக்கு. லக்கா அவனோட தப்ப உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா படல. ஹலோ முதலாளி, நான் உங்க போனுக்காக தான் ஐயா காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் லக்கா, நீ உன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சோம்பேறி. அது வந்து ஐயா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அந்த கரடிக 2 வந்து என்னோட ரம்பத்தையே உடைச்சு போட்டுருச்சுங்க ஐயா. புரிஞ்சுக்கோங்க, என்ன நம்புங்க. டேய் லக்கா, நான் உடனே உனக்கு இன்னொரு செயின் அனுப்பி வைக்கிறேன். இப்போ முழுசா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால வீட்டுக்கு போக முடியும் போல இருக்கு. ஆனா அந்த கரடிக திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ணிச்சுக்கிட்டா. சரிடா. இந்த பழங்கள் எல்லாமே ஏற்கனவே ரொம்ப அழுகி போயிருக்குங்க. பரவாயில்ல, இதை நான் அப்படியே அதுக்கு கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும்.
டேய் அண்ணா எனக்கு பசிக்குதுடா. டேய் தம்பி போதும் நிறுத்துறா. இப்பதானே நீ வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட. என்ன உன் குடோனுக்குள்ள எவ்வளோட இடம் இருக்கு? இதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி. உனக்கு தெரியுமா, நான் நேத்து 4 தர்பூசணி சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் போதும் நிறுத்து. என்னால எதுவும் கேட்க முடியாது. நான் கேட்க விரும்பல. டேய் அண்ணா உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? தேனீக்கள் நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல தேன் இருக்கு. அடே லக்கா, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க என்ன. அவன் போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ரம்பத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவான். டேய் லக்கோ, உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுடா. உன்னோட ரம்பத்தை என்கிட்ட குடுன்னு சொன்னேன்டா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அட என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? தள்ளி போடா தம்பி. இருடா, நான் உங்களுக்காக என்னோட எல்லா பழத்தையும் கொண்டு வந்திருக்க பாருங்கடா. எடுத்து சாப்பிடுங்கடா. இது எனக்காகவா? நில்லு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுறா. எல்லாமே உனக்கு தான்டா, எனக்கு கொஞ்சம் கூட வேணாடா. இல்ல தம்பி, இது ஒரு டிராப்பா இருக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு இந்த லக்கா பையலெல்லாம் நம்பாதடா. ஆமா நீ சொல்றது சரிதான். நீ முதல்ல இங்க இருந்து போ. அச்சோ, இது கெட்டலாம் போலப்பா. கொஞ்சம் பழசு அவ்வளவுதான். என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சாரி என்ன. அச்சோ, நிறுத்துடா. நான் உண்மையை தானே சொல்றேன். இந்த இதையும் வாங்கிட்டு போ. ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. ஆடா, கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்கடா. என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் உண்மையிலே அவரை பார்க்க போகணும்டா. இவனோட பாஸ் தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். இல்லடா, இதுவும் ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம்டா. புரியுதா? நான் உண்மையை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நான் போய் அவரை பார்க்கலடா, இதுக்கப்புறம் எப்பவுமே அவரை பார்க்க முடியாதோன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? டேய் அண்ணா, இவன் உண்மையை தான்டா சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல இவன் சொல்ற எது வேலையும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்டா. சரிதான். உன்னை பார்த்தா எனக்கு அழுகழுகையா வருதுடா. எங்க அண்ணனுக்கு இது மாதிரி உடம்பு முடியாம போச்சு. அப்ப நானும் இது மாதிரிதான் விழுது அழுதுகிட்டு இருந்தேன். என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. 2 பேரும் அழறத நிறுத்துங்க. ஒரு வேலை இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா இவனால வேலை செய்ய முடியாது. புரியுதா? இது உண்மைதான்பா. அடிங்க, எடிய அடிங்க. நல்லா அடிங்க. நான் அடிய தாங்கிக்கிறேன். என்னால இதை பண்ண முடியும்னு தோணல. டேய் அண்ணா, நீயே பண்ணுடா. அப்படின்னா சரி. ஹலோ, யாரு பேசுறது? டேய் லக்கா, நான் உன்னோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன நீ மன்னிச்சிடு. இந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் வேலை செய்ய வச்சது தப்புதான். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத. எனக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு லீவு கிடைச்சதுன்னா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நீ கேட்ட சரியா தான் இருக்கும். லீவ் இந்த எடுத்துக்கோ. ஐடியா வேலை செஞ்சிருச்சே. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு டாக்டரை உனக்கு அனுப்புறேன். நீ அவர்கிட்ட உடனே செக்அப் பண்ணிக்கோ. கரடிங்களா அங்க வந்துருச்சுன்னு நினைக்கிற. செக்அப் பண்ணி விட்டுரு. முதல்ல நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு. அங்க இருக்காத, ஓடிடு. நன்றி நண்பர்களே. டேய் அண்ணா, நீ ரொம்ப புத்திசாலிடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நாம ஒரு வேலை பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. ஐயா, அந்த கரடி. நான் தான் அம்மா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் ஓகே தானே? என்னப்பா பேசுற? உங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சொல்றீங்க? வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாரா? வீட்டுக்கு வந்துட்டாருப்பா. அவருக்கு வெறும் சின்ன ஆபரேஷன் தான். என்னப்பா செல்லம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ இவ்வளவு கஷ்டப்படுற? சரி, அவங்க அப்பா படைச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் அப்பா நல்லா இருக்காரு. இப்படா திரும்பவும் மறந்த வெட்டலாம். லக்கா, இப்ப நீ என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. இல்ல, இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. நான் என் மம்மி கிட்ட போகணும். மம்மி கிட்ட தானே போகணும். நாங்க ஒண்ணு அனுப்பி வைக்கிறோம்.
ஒரு பயங்கரமான காட்டில் ஒரு இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு விலை உயர்ந்த கல்லை கண்டுபிடித்துள்ளார். அதிலிருந்து ஒரு அரிய வகை உயிரினத்தையும் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த உயிரினத்தை இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அதை பத்தின தகவல்களை நாங்க இதை கொடுக்கிறோம். கேட்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா இது என் சம்பளத்தை விட அதிகமா தான் இருந்திருக்கும். எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா என்னோட ஆட்டம் கொண்டாட்டம் தான், நான் பணக்காரன் ஆயிடுவேன். ஆனா இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு எங்க கிடைக்கும்? ஒருவேளை அது இங்கேயே எங்கேயாவது கூட கிடைக்கலாம். ஹலோ முதலாளி, எனக்கு புரியுது. நேத்து நான் கிட்டத்தட்ட என் வேலையை முடிச்சுட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா அது வந்து சரி 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 இந்த விஷயத்துல மக்கள் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அரசாங்கம் கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? சரி, ஓகே. மழைக்காலம் வரப்போகுது நண்பர்களே. இது மரங்களை நடுறதுக்கான சரியான நேரம். இப்படி மரத்தை நட்டு நாம இந்த காட்டை இன்னும் பெருசா ஆக்கலாம். என்ன சொல்றீங்க நண்பர்களே? இங்க ஏதோ தப்பா இருக்கே. நான் தான் இத அலங்கரிச்சேன். நீ நல்லா தானே இருக்க? கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கொண்டாட இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க மகாராஜா. நான் இப்போ வீட்டுக்கு போகணுமே. இந்த வேலையை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு மட்டும் அந்த விலை உயர்ந்த கல்லு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறமா நான் பணத்திலேயே சரி 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த செடியை முதல்ல நடுவாங்க. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு உதவ போறோம். புரிஞ்சுதா? எவ்வளவு முட்டாள்களா இருக்கானுங்க இந்த நாத்தம் முடிச்ச கரடிங்க. சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். மரத்தை வெட்டுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அது என்னது? அது அந்த விலை உயர்ந்த கல்லா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. இங்க எங்கடா போச்சு அந்த மரம்? வாங்க வாங்க, போட்டிக்கு எல்லாரும் ரெடி ஆகலாம். இங்க என்னடா நடக்குது? ஆஹா, இது உண்மையிலேயே அந்த விலை உயர்ந்த கல்லுதான். நான் பணக்காரனாக போறேன். அடடா, எவ்வளவு பணம் இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு குறி வைக்கல. எனக்கு வெறும் அந்த கல்லு மட்டும். எங்க எல்லாரையும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியோ? இல்லடா, இல்ல, கொஞ்சம் இருடா. எனக்கு வெறும் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது. அச்சோ ஆண்டவா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எங்களுக்கு உதவி பண்ணவா? உண்மையதான சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? டேய் தம்பி, இவன் என்ன சொல்றான்னு கேட்கலடா. சரி, இங்க பாருங்க, அது வந்து விஷயம் என்னன்னா, இந்த மரத்தெல்லாம் வெட்டுறது தப்பான விஷயம்னு எனக்கு தெரியும். அதான் மரத்தை நடுறதுல உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தேன். சரி, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். எனக்கும் சம்மதம் தான். ஆனா என் பார்வை எப்பவும் மேலேயே இருக்கும். புரிஞ்சுதாடா? சரிடா விக்கு, எங்களோட போட்டிக்கு உன்னையும் நாங்க வரவேற்கிறோம். என்னது? ஆமா ஆமா, இந்த போட்டியோடைய பேரு ஹோ லா லா. ஹோ லா 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 லா. ஹோலா காவா மோ ஹலோ ஹோ யா 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 யா. ஹுவா யா 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 நான் நல்லா பயிற்சி பண்ணி விட்டுட்டா. இதுக்கப்புறம் யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. பூனை பிரெட் சாப்பிடாது. இப்போ என்னோட திறமைய பாரு. மீதி எங்க போச்சு? எந்த கழுது இந்த பிரெட்டை தூக்கி போட்டது? உள்ள ஓடிடுறான். இந்த குங்ஃபூ ரொம்ப கஷ்டமால இருக்கு. என்ன ஒரு முட்டாள்தனம். இந்த போட்டியானது என்ன ரொம்பவே கோபமாக்கிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அந்த விலை உயர்ந்த கல் எனக்கு வேணும். அதை இந்த போட்டியால மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். ஒரு வேலை நான் பயிற்சி பண்ணலனா அந்த விலை உயர்ந்த கல் எனக்கு கிடைக்காது. இதை பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலையால இருக்கு. அச்சோ, இந்த குங்ஃபூ நான் எப்படி கத்துக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஹலோ, என்னப்பா சொல்லு. ஐயோ முதலாளி, நீங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? இன்னும் எனக்கு அந்த மரங்கள்லாம் வந்தே சேரல. ஆனா சார், நான் தான் நேத்து வேலை செய்யவே இல்லையே. என்ன சொல்ற? நீ வேலையே செய்யலையா? ஹலோ, எனக்கு எதுவுமே கேட்கவே இல்ல. இப்ப வந்து நான் பேசுறது உனக்கு கேக்குதா?
இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்லு. ஹலோ டேய், லாஜிக் சார், கேக்குதா நீங்க பேசுறது இல்லையா? எதுவுமே எனக்கு சொல்லுடா, கேட்க டேய், மாட்டேங்குதே. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ திரும்பவும் போய் என்னோட வேலையை பார்க்கணும். யாருக்கிட்ட உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமோ? பிரமாதம். சிண்டு, நீ கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவ. அதுல என்ன சந்தேகம்? இத பண்றதுல அவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கு? இப்போ என்னோட டர்ன் தான். நீ அதிக பிரசங்கி லக்கோ. நீ நல்லா இருக்கேடா. உன் வாயில என்னடா இருக்கு? ஏன்டா அப்படியே அமைதியா இருக்க? வழியை விட்டு போடா குண்டு கரடி பயலே. ஒரு நிமிஷம், போட்டி எங்க நடக்குது? இவங்க என்னமா போஸ்டர் பண்ணிருக்காங்க? வெற்றி என்னோட தான். என்ன இதுல டான்ஸ் ஆடணுமா? அச்சோ, நான் இவ்வளோ நாளா குங்ஃபுல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வரவே வராதே. நான் காலி. சிண்டு, சிண்டு, சீக்கிரமா இங்க வா. சூப்பரா இருக்க போகுது. இதோ வந்துட்டேன். இப்போ ஆரம்பிக்கலாமா? நாங்க ரெடி. இப்போ நாங்க உங்களை காட்டோட சூப்பரான டான்ஸ் போட்டிக்கு வரவேற்கிறோம். நம்மளோட முதல் போட்டியாளர் மிகவும் உயரமா இருப்பாரு, கொழு கொழுன்னு இருப்பாரு. அவர்தான் நம்மளுடைய டப்ளூ. போட்டியா ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ, முதல்ல ஆரம்பிடா தம்பி. என்னோட டான்ஸ பார்த்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. இருடா தம்பி இரு. நான் வந்து உனக்கு 60 மார்க் கொடுக்குறேன். அடுத்த போட்டியாளர்கள் மகாராஜாவும் பாபுவும் 2 பேரும் ஜோடியா டான்ஸ் ஆட போறாங்க. நல்லா ஆடுறீங்க. மகாராஜா, என்னுடைய ட்ரெஸ்ஸை நீங்க மிதிச்சிட்டீங்க, அதை நான் கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, நான் தெரியாதான் ஆடிக்கிட்டு இருந்தேன். முதல்ல நீ குழந்தை மாதிரி ஆடுறத நிறுத்து. மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. உன்னால இந்த சின்ன வேலை கூட செய்ய முடியாதா? போதும், நிறுத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இன்னும் நிறைய பயிற்சி பண்ணணும். சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு 65 மதிப்பெண் இப்ப கொடுக்குறேன். அடுத்து வருவது நம்ம டுக்கோ. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்க்கலாம். ஓ, பிரமாதமா இருக்கு. ஓ, வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அப்போ சரி, இந்தா. அச்சோ, எனக்கு சுத்தமா டான்ஸ் ஆடவே தெரியாது. நான் என்ன பண்றது? அடுத்த போட்டியாளர் விக்கு. சீக்கிரமா, விக்கு, நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. புரிஞ்சுதா? போடா விக்கு, விலை உயர்ந்த கல்லை பத்தி யோசி. வேலையை பாடுறா. நான் வந்து இப்போ குங்ஃபு டான்ஸ பண்ண போறேன். குங்ஃபு ஃபியூஷனா? ஓ யா யா, ஓ யா யா யா. வா ஹோ யா 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 யா. ஓ யா யா யா. போதும், அதுக்கு மேல பறக்காத. கீழே இறங்கி வந்துரு. உன்னோட டான்ஸ் சூப்பரா இருந்தது. தெரியும். இந்த டான்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? எனக்கு தெரியாது, ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது. இனி நான் அதிகமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஆண்டின் வெற்றியாளர் குங்ஃபு நடனமாடிய லக்கா. வாழ்த்துக்கள். ஹலோ, நான் என்னோட விலை உயர்ந்த கல்லோட விலையை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நன்றி. அதோட மதிப்பு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் அப்புறம் பணக்காரன் ஆயிடுவேன். சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் கால் வந்துருச்சா? சொல்லுங்க. 10 லட்சமா? என்ன 10 லட்சம்? நீ எனக்கு அனுப்பிச்ச மரங்களா இல்ல அதுக்கு கொடுக்க வேண்டிய பணமா? இன்னும் உனக்கு பல மாசத்துக்கு நான் சம்பளமே தர மாட்டேன். ஏன்னா நீ இன்னும் எனக்கு எந்த மரமும் அனுப்பவே இல்ல. உனக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமாடா? உலகத்திலே நீ தான் போதும், நிறுத்தியா? இதுக்கப்புறமா நான் உனக்காக வேலை செய்ய போறது இல்ல. நீ எல்லைய மீறிட்ட. இவன் போய் தொலையட்டும். சீக்கிரமான பணக்காரன் ஆக போறப்பா. இனி அவனே தான் வந்து அவனோட மரத்தை வெட்டிக்கணும். ஏன்னா நான் இனிமே கோடீஸ்வரனாக போறேன். இதுக்கப்புறம் பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஹலோ, என்னது வழக்கமான கல்லா? என்னது? நீங்க என்கிட்ட விளையாடுறீங்களா என்ன? நீங்க இப்படி எல்லாம் பண்ண முடியாது.
ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பொம்மையை சோதிக்க நீங்க எப்படி என்கிட்ட பணத்தை கேட்க முடியும் சொல்லுங்க? ஹலோ ஐயா, நான் விக்கு பேசுறேன். பாபு, சீக்கிரம் வரியா இல்லையா? மகாராஜா வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு, வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இது வெக்கக்கடான விஷயம். வண்டியை மகாராஜாவா இருக்கிறவங்க தள்ளலாமா? உனக்கு தெரியுமா அது? பரவாயில்ல விடு. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் தான் வண்டி வசமா மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேன்ல. சரி, நீ என்ன தப்பு பண்ணேன்னு காட்டுறதுக்காக தான் தள்ளி காட்டினேன். பின்னாடி இருந்து தடுறது ரொம்ப பெரிய தப்பு. இது நீ வேற மாதிரி டீல் பண்ணும். யாரும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வண்டி கண்ட்ரோல் இழந்துருச்சு. காப்பாத்துங்க, தள்ளு பாபு, தள்ளிடு சீக்கிரமா. இதுக்கு மேல என்னால தள்ள முடியாது மகாராஜா. பாபு, சீக்கிரமா இருந்து போயிடலாம். மகாராஜா, மகாராஜா ஒரு நிமிஷம் இல்லைங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. இதுல ஏகப்பட்ட விதைகள் இருக்கு. மகாராஜா, இது என்ன செடிக்கான விதை? அத சொல்லுங்க. அது எனக்கு தெரியல. கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடுவேன். இன்னைக்கு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைவேல வேகமா போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் தன்னுடைய கண்ட்ரோல் இழந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ரக்ல எடுத்துட்டு வரப்பட்ட வித்தியாசமான விதைகள் அந்த இடத்துல காணாம போயிடுச்சு. அது காணாம கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நான் அந்த விதைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். பாபு, சீக்கிரம் பாபா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது முடிஞ்சிரும். மகாராஜா, பாபு சீக்கிரமா போய் டபுள் பப்ளு கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த மகாராஜாவோட மாய சக்தி எல்லாம் உனக்கு தெரியும். ராஞ்சோ, எங்களை நீ எங்க கூட்டிட்டு போற சொல்ல? ராஜாங்கிறதுனால எதையாவது எக்குதப்பா செஞ்சு தொலைச்சிட்டியா? என்ன பத்தி இப்படிப்பட்ட கேள்வி கேட்க எப்படி தைரியம் வந்தது உனக்கு? நான் செஞ்சதை பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? மகாராஜா, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். உங்க கண்களுக்கு இப்போ ஒரு அதிசயத்தை காட்டுற பாருங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு பெருசா இல்லையே. ஆரம்பத்துல இது இந்த அளவுக்கு பெருசாவே இல்லையே. தாராளமா இந்த மகாராஜா கொடுத்த கிஃப்ட் நினைச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாம சாப்பிட வேண்டிய நேரம் பாபு. இது பார்க்க ரொம்ப நல்ல மரமா தெரியுது. அடடா, என்ன இது? இது நிஜமாவே தர்பூசணி தானா? என்ன இவ்வளவு பெருசு இருக்கு? இது மேல இருந்து தான் உருண்டு வந்திருக்கு. எதுக்கும் மேலேயே போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. டேய் தம்பி,
யா யா என்னால என் கடையை நம்ப முடியலையே. இது எல்லாமே சூப்பரால இருக்கு. நான் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் இவ்வளவு பெரிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பா, இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ராஞ்சோ, இந்த பழம் எங்க இருந்துடா வந்துச்சு? அது ஒரு பெரிய கதை. மகாராஜா, ஒரு அழகான காலை நேரம் காத்து வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன்னா அப்ப திடீர்னு ஒரு ட்ரக் வந்து என் வண்டியில மோதிச்சு. என் வண்டி நிக்கிறத பார்த்ததும் அந்த வண்டி கட்டுப்பாட்டையே இழந்துருச்சு. அப்போதான் எனக்கு மேஜிக்கல் விதைகள் கிடைச்சது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இந்த பழங்கள் எல்லாம் உன்னோடது இல்லையா? எப்பயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காத. இந்த ராஜாவுக்கு சொந்தமானது இது. என்னது மேஜிக்கல் விதையா? அட ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பத்தி தான் டிவியில சொன்னாங்களா? நான் திரும்பவும் அந்த நபருக்கு இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேனா? சார், எங்க விதைகளை திரும்பி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த விதைகள் விஞ்ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்க அறிவிச்ச மாதிரியே உங்களுக்கான பரிசு இந்தாங்க. இந்த விதைகளை ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே. ஸ்ட்ராபெரி. லக்கா ஓடுறோம். அவன் என்னுடைய விதைகளை திருடிட்டு போறான். நீ தப்பிக்க முடியாது, உன்னை பிடிச்சிட்டு. அவன் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அது அங்க பாரு, அவன் அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஏய், நில்லு, ஓடாத, பிடிங்க. ஒழுங்கா அந்த விதையை கொடுத்துடுறோம். ஏய் லக்கா, நில்லு, உன்னை விட மாட்டோம். அடே, என்கிட்ட வராதீங்கடா, போயிடுங்கடா. சொன்னா கேளுங்கடா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்கடா. போங்கன்னு சொல்றல, போயிடுங்கடா. ஐயோ, போச்சு. நீ தப்பிக்க முடியாது, உன்னை விட மாட்டோம்டா. அந்த விதையை என்கிட்ட கொடு. ஒழுங்கா கொடுத்துடா. சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல, இதெல்லாம் போட போச்சு.
பெரிய லட்சாதிபதி ஆகலான்ற கனவு நாசமா போச்சே.